கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் 2014 அருள்மிகு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 அன்று திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1/3/2016 ஆண்டு பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 1/3/16 அன்று திருக்கோயிலில் உள்ள கல்லூரி வளாகத்தில் பகுதி 3 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிகளுக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த PC ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டுமென்றால் 1/11/8/2005 அன்று சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்களை இந்து சமய அறநிலைத்துறை பூம்புகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் பூம்புகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே PC ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, கல்லூரிகளிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன.